கிட்டத்தட்ட 20 கோடி செலவில் கட்டியிருக்காங்க. ஓகேங்களா, பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி நிற்கிறோம். ஓகேங்களா, பார்த்தாலே தெரியும் நிறைய பஸ்ஸஸ் வந்து அணிவகுத்துட்ருக்கு அந்தந்த ஏரியா போகிறது. திருப்பூர்லேருந்து ராமேஸ்வரம் திருப்பூர் போய்ட்டுருக்கு சிடிசி வண்டி இது. அது பார்த்திங்கன்னா திருப்பூர் டு ராமேஸ்வரம் அது பிஆர்சி வண்டி. இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஏடிஎம்மாக கொடுத்துக்கலாம். ரொம்ப கூட வேணாம், ஒரு ஏடிஎம் கொடுத்தா கூட இந்த பக்கம் வர மக்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நான் ஏடிஎம்னா வெளியில் போகணும். ப்ராப்பராக செக் பண்ணி டைம் கொடுக்காம பாருங்கள், டிரைவர் வந்து எழுதிட்டுருக்கார் ஏசியும் போட்டு. அந்த இங்கேருந்து போகிற வண்டி இருக்கு இல்லையா, மதுரை ஏசி வண்டி, அதுக்கெலாம் வந்து மார்க் பண்ணிட்டுருக்கார் ஏசின்ட்டு. மதுரை 1-to-1 சர்வீஸ். திருநெல்வேலி வந்துருச்சு 675 திருநெல்வேலி ராமேஸ்வரம் வண்டி. எப்படி இருக்குது பஸ் ஸ்டாண்டு? பஸ் ஸ்டாண்டு அருமையான பேருந்து. சரி, இந்த பஸ் ஸ்டாண்டில் என்னெல்லாம் பிடிச்சிருக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு? இல்லை இதான் குறை இருக்குது. பைக் ஸ்டாண்ட் இருக்குது. ஆனால் பத்தலையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே. பைக் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே வந்து சுத்தமான ஆர்ஆர் வாட்டர் இருக்குது. ஆர்ஓ வாட்ரு ரெடி ஆகிடுச்சா? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராம்நாடு வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம ராம்நாடு பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்டை கவர் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து நமக்கு வந்து போக்குவரத்து தொடங்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா திரட்டாங்க. 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி பஸ்ஸஸ்லாம் எப்படி போகிறாங்க, மக்கள் டிராஃபிக் எப்படி இருக்குது, ஸோ பஸ்ஸில் எப்படி மூவ்மெண்ட் இருக்குது, மக்கள் எப்படி இருக்குது, கடையில் ஓப்பனாக பார்த்துடலாம். ஸோ வாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி நிற்கிறோம். ஓகேங்களா, பார்த்தாலே தெரியும் நிறைய பஸ்ஸஸ் வந்து அணிவகுத்துட்ருக்கு அந்தந்த ஏரியா போகிறது. நேராக போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். பஸ்ஸஸ்லாம் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சபர்பன் ஏரியா போகிறது, பக்கத்துள்ள கிராமங்கள் அந்த மாதிரி பாருங்கள். கீழக்கரை போகிற வண்டிக்கு பாருங்க, ராம்நாடு கீழக்கரை. இது பார்த்திங்கன்னா லோக்கலில் போகிறது. நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது ஃபுல்லாகவே ராமேஸ்வரம் போகிறது தான். ராமேஸ்வரம் மதுரை பெல்ட் தான் இந்த லைன் ஃபுல்லாகவே. பார்க்கிங் அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. பார்க்கிங் மட்டும் தான் ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து விசாலமான ஒரு பார்க்கிங் பழைய மாதிரிலாம் இல்லை. பழைய பார்த்தா இந்த பக்கம் ஃபுல்லாகவே இருக்கும். பட் 2 பக்கம் தடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? அது போக நிறைய வண்டி வெளியில் நீங்கள் படிச்சிருக்காங்க. பார்க்கிங் பாருங்கள், ராமநாடு பஸ் ஸ்டாண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் வெயிலில் நிற்கிறாங்க வெஹிக்கிள்லாம். இந்த பஸ் பாருங்கள், 1-to-1 ஏசி வண்டி மதுரை போகிறது. இது ஃபுல்லாகவே ராமேஸ்வரம் தான். இது ஃபுல்லாக மதுரை 1-to-1 மதுரை பரமக்குடி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஸ்ஸு ஸ்டாப் ஆகிட்டா அவ்வளோதான் கஷ்டம். அடுத்த பஸ் மூவ் பண்ண முடியாது இருக்குது. அந்த இடம் டிராஃபிக் ஆகுது. பஸ் ஸ்டாண்டில் சுற்றிலுமே தான் குப்பை தொட்டி போட்டுருக்காங்க. குப்பை தொட்டி. திருப்பூர்லேருந்து ராமேஸ்வரம் திருப்பூர் போய்ட்டுருக்கு சிடிசி வண்டி இது. அது பார்த்திங்கன்னா திருப்பூர் டு ராமேஸ்வரம் அது பிஆர்சி வண்டி பாண்டியன். கடைகள்லாம் ஒரு சில கடைகள் ஓப்பனாக இருக்குது, எல்லா கடையும் இல்லை. பட் படிப்படியாக ஓப்பன் பண்ணிடுறாங்க. இப்போ தானே அது ஒரு வாரம் கூட ஆகலை, ஒரு 4 நாள் தான் அது. அதனால் இந்த பக்கம் கடையில் ஓப்பன் ஆகலை. ராமேஸ்வரம் பெல்ட்டும் பார்த்துட்ருக்கீங்க, ராமேஸ்வரம் போகிற பஸ்ஸஸ் எல்லாமே எல்லாம் ராமேஸ்வரம் தான். அது பிஆர்சி, இது பிஆர்சி. இது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை வண்டி. இது சிடிசி திருப்பூர். ராமேஸ்வரம் வரக்கூடிய பஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நேராக வந்துடலாம். உள்ளே வந்து அப்படியே வந்து அப்படி நேரம் வந்து பார்க் பண்ணிடலாம். வரிசையாக பஸ் பே இருக்குது. இது போக மதுரை தாண்டி போகக்கூடியவருக்கெல்லாம் இந்த பக்கம்தான். இது பார்த்திங்கன்னா பரமக்குடி போகிற பஸ்ஸு. இது திருப்பூர் போகிற வண்டி. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடை தான் இருக்குது, டீ ஷாப். பஸ் ஸ்டாண்டை பாருங்கள், பைக் பார்க்கிங் பாருங்கள். பார்க்கிங்கை தாண்டி வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா? நான் அப்போவே சொன்னோம் நம்ம இது 10,000ன்ட்டு, கரெக்டாக அமைஞ்சிருச்சு. வரிசையாக பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் தான். இந்த பக்கம் பாருங்கள், வேலை நடந்துகிட்ருக்கு, ப்ளைவுட் வேலை.
டைமிங் பாருங்கள், ராம்நாட் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூருக்கு வெள்ளோட்டி போதா. காலையிலே பார்த்தீங்கன்னா 6:20 கோயம்புத்தூர், அப்புறம் எஸ்சிடிசி 7:30 கிளம்புது, அப்புறம் ஏர்வாடி கோயம்புத்தூர், வரிசையாக இருக்குது. கோயம்புத்தூர் 23க்கெலாம் பஸ் இருக்குங்க. நைட்டு 11 மணிக்கு கோயம்புத்தூர் வண்டி, லாஸ்ட் வண்டி. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 7 சர்வீஸ் திருப்பூருக்கு இருக்குது. 13 சர்வீஸ் கோயம்புத்தூர், 7 சர்வீஸ் திருப்பூர். இப்போ நம்ம பார்த்தது வந்து 10:02 கிளம்புது இங்கேருந்து ஃபஸ்ட்டு. அப்புறம் ராம்நாடு திருப்பூர் 10:45 கிளம்புது. சேலம் மார்க்க 2 சர்வீஸு, காலைல 12 மதியானம் 12:50, அப்புறம் எஸ்சிடிசி நைட்டு. கரூருக்கு 4 சர்வீஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பழனி 3 சர்வீஸு, திண்டுக்கல் 3 சர்வீஸு, கன்னியாகுமரி 9 சர்வீஸ் இருக்குது. குமுளி மார்க்கம், குமுளி, தேனி, கம்பம், போடி எல்லாம் 9 சர்வீஸ் இருக்குது. குமுளி மார்க்கம். பெரியகுளம் மார்க்கம் 3 சர்வீஸ் இருக்குது. பெரியகுளம் மார்க்கம் போட்டு ராஜபாளையம் போட்டிருக்கு, அது எப்படின்னு தெரில, தப்பாக போட்டிருக்காங்க. ராஜபாளையம் எப்படி பெரியகுளம் போகாதில்ல. கொடைக்கானல் போகலாம், கம்பம். ஈரோடு மார்க்கம் 3 சர்வீஸு, மற்ற எல்லாமே மதுரை சர்வீஸ் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சவுத்தில் போகக்கூடியது. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மார்த்தான், நாகர்கோவில், திருநெல்வேலி போகக்கூடியது. இது பார்த்திங்கன்னா ஏர்வாடி, இதுவும் ஏர்வாடி சிஎன்ஜி வண்டி. பஸ் ஸ்டாண்டுடைய உட்புறத்தோட பாருங்கள், கடைகளாக எதுவும் ஓப்பன் ஆகலாங்க. பஸ் டைமிங் பார்க்கலாம், ஓகேங்களா. இது பார்த்ததான் அந்த பக்கம் ஓட்டியிருக்காங்க. இதான் முக்கியமாக பார்க்கலாம். நம்ம அந்த லைனில் பஸ் போகக்கூடியது. திருச்செந்தூர் மார்க்கம், திருச்செந்தூர் திருநெல்வேலி மார்க்கம். 12:30 பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி போகிற வண்டி இருக்குது. ஃபஸ்ட்டு வண்டி 40 கிளம்பி தூத்துக்குடி போகிற வண்டி. அதை தாண்டி சென்னை தூத்துக்குடி 2 சர்வீஸ், எஸ்சிடிசி ரெண்டுமே 3, 3:15. அப்புறம் 3:45 ராம்நாடு தூத்துக்குடி. அப்புறம் 5:10 விளாத்திக்குளம் வழியாக திருநெல்வேலி போகக்கூடியது. அப்புறம் தென்காசி ஃபஸ்ட் வண்டி, தென்காசிக்கு 5:30. அப்புறம் 6:15 திருச்செந்தூர், 6:40 திருச்செந்தூர், திருச்செந்தூர் தான் அரிசியாக வருது. அப்புறம் 7:20 ஸ்ரீவைகுண்டம், உத்தரகாசமங்கவெளி. 8:20 தென்காசி. அப்புறம் திசையவனை 8:25 திருச்செந்தூர், திருநெல்வேலி. ஸோ வரிசையாக எல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி தான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை, அது ஒரு 2 மணிக்கு ராம்நாடு செங்கோட்டை விளாத்துக்குளம் வண்டி. அப்புறம் திருநெல்வேலி வண்டி 2:20. அப்புறம் புளியங்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருச்செந்தூர், பாபநாசம் வரிசையாக போகுது. கன்னியாகுமரி ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுத்தில் போகக்கூடிய வண்டி தாங்க, பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கிடையாது, 10:20 தான் பஸ்ஸு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:10 ஆகுது. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது திருச்செந்தூர் போகிறதுக்கு. நம்ம வந்திருக்க பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தொண்டி, பட்டுக்கோட்டை, காரைக்குடி, திருச்சி போகிற லைனு. பாருங்கள், மக்கள் உட்காந்துருக்காங்க. இப்போ கடை உட்கார இடம் இல்லையா, கடை ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆச்சுன்னா உட்கார முடியாது. 2 கடை ஓப்பன் ஆகிருக்கு. இந்த பக்கம் ஒரு கடை, அந்த பக்கம் கடை. 3 கடை கிடக்குங்க. 3 கடைக்கு மேலே 4 கடை இருக்குது மொத்தம். 4 கடை ஓப்பன் ஆகிறதுல இல்லை. அந்த பக்கம் ஒரு லைன் தான், ஒரு கடை தான். ராமேஸ்வரம் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடை ஓப்பன் ஆகிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 கடை இருக்குது. ராஜபாளையம் ராமேஸ்வரம் வண்டி. பா, புழுதியை பாருங்கள், அது சிமெண்ட்டு அப்படியே பரவிட்டு போகுது. எத்தனை பஸ் நிற்கிது பாருங்கள், காலியாக தாங்க இருக்குது. ஆனால் மக்கள் கூட்டம் அதிகமாக தெரியுது. எல்லோரும் பாருங்கள் கீழே உட்காந்துருக்காங்க. வரிசையாக பார்த்தோன்னா அப்படி கீழே உட்காந்துருக்காங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தா வேளாங்கண்ணி ரேக்கு, வேளாங்கண்ணி, நாகூர், சிதம்பரம். இந்த பஸ் பாருங்கள், பவானி, தொண்டி, சிக்கல் லைன். இதுக்கு கேஎஸ்எஸ் காரைக்குடி போகிறது. இது ஜேகேஆர் தொண்டி. அந்த பக்கம் பட்டுக்கோட்டை ஒன்று நிற்கிது. தண்ணி கீழே குடிக்கணும், அப்படியே போயிட்டுருக்கு. ரெஸ்ட் ரூம் போனேன். ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் திறந்து ஒரு 4 நாள் ஆச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே குப்பை கிப்பம், பாட்டில், வேஸ்டேஜ் எல்லாம் கொட்டி கிடக்கு. இன்னும் கான்ட்ரி கொடுக்கலே இருக்குது. அதனால் வந்து மோசமாக இருக்குது, அப்படியே தான் இருக்குது. 3 நாள்லேயே பாருங்கள் அவ்வளோ மோசம் பண்ணுறாங்க, எடுத்து வச்சுருப்பாங்க. அதனால்
நம்ம தான் பொதுமக்களாக நம்ம தான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது நீட்டாக வச்சுக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும். சாப்பிட்டு அதாவது வரிசையாக அந்த குப்பை தொட்டி வச்சுருக்காங்க, அதில் கூட போடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீழே விட்டு போயிடுறாங்க சாப்பிட்டு, அப்படியே பஸ்ஸில் சாப்பிட்டு இருக்கும்போது கீழே விட்றாங்க. அந்த மாதிரி நம்மளே நம்ம கெடுத்துக்கிறோம். அதனால் நம்ம முதல்ல க்ளீனாக வச்சுக்கணும். அப்போ தான் வரவங்க கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். மக்கள் கூட்டத்தை பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி டீ கடை வந்துருச்சு. இதுதான் ஸ்பேஸ் நடக்கிறதுக்கு. இந்த சேர் போட்ட உட்கார முடியாது. இடம் பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கான ஒரு ஓய்வறை. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா சேர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கேருந்து வந்து நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான், வெயிட் பண்ண வேண்டியதான். ஏன்னா உங்களுக்கு பஸ் பேயில் உங்களுக்கு சேர்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் டைம் பார்த்து போய்க்க வேண்டியதான். டைம் டேபிள் பார்த்தேன், இந்த பக்கம் பாருங்கள். ஆனால் ஹோல் டைமுங்க. இதை பாருங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தேய்பட்டினம் திருச்சி மார்க்கம் போட்டு ராமேஸ்வரம் சமயபுரம் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பஸ் பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸை கட் பண்ணி பல வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் இன்னமும் அந்த போர்டு போட்டிருக்காங்க புது பஸ் ஸ்டாண்டில். போர்டை கூட மாற்றலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் டு திருச்சிங்கிறது 1 to 9 தான், 1 to 7 கிடையாது. ராம்நாட் டு திருச்சி பார்த்தா 1 to 7 இருந்தது. அதுதான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி 1 to 9 ஆக்கிட்டாங்க. அதனால் நிறைய சர்வீஸ்லாம் இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா டைமிங் கொடுத்துருக்காங்க தப்பாக. ரைட் சைடில் பாருங்கள், இதுதான் உங்களுக்கு ஃபாஸ்டஸ்ட்டு பஸ்ஸு 1 to 9 ராமேஸ்வரத்தில் திருச்சி போகக்கூடியது. டைமிங் பார்த்துங்க. ராமேஸ்வரம் காலைல 5:30, 6:40 ராம்நாடு. அதே மாதிரி திருச்சியிலேருந்து 1 மணிக்கு அதிகாலையில் பஸ் இருக்குது. அப்புறம் 3 மணிக்கு, அப்புறம் 5 மணிக்கு, 8 மணிக்கு, 9:30 நைட். பகலில் வந்து உங்களுக்கு வந்து 2 மணி, சரி 1 மணி. இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஏடிஎம்மாக கொடுத்துக்கலாம். ரொம்ப கூட வேணாம், ஒரு ஏடிஎம் கொடுத்தா கூட இந்த பக்கம் வர மக்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஏடிஎம்னா வெளியில் போகணும். இவ்வளோ அரேஞ்ச் பண்ணாங்க, ஒரு ஏடிஎம் கொடுப்பாங்களான்னு தெரியல ஃபியூச்சரில். நிறைய கடைகள் இருக்குது, அதில் ஒன்று ரெடி அலாட் பண்ணலாம். இது இருக்கும் திருச்சி. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா டீ ஷாப் தான், பேக்கரி டீ ஷாப். இந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டீ ஷாப், பேக்கரி, ஸ்நாக்ஸு, வடை, சமோசா ரெடி ஆகிட்டுருக்கு. மிஸ்டர் பேக்கரி, அவங்க பேக்கரி தான் நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா கும்பகோணம் போகிற பஸ்ஸுங்க, கும்பகோணம் ராமேஸ்வரம். இது தொண்டி லைன், தொண்டி, மீமிசல், பட்டுக்கோட்டை. மிஸ்டர் பேக்கரி அவங்க தான் நிறையா திறந்துட்டுருக்காங்க கடை. இந்த பக்கம் வரிசை அவங்க கடை தான். முதுகுளத்தூர் வண்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா சாயல்வடி வண்டி. மதுரை ராமேஸ்வரம் பிளாட்ஃபார்ம்லாம் வரிசையாக வண்டி நிற்கிதுங்க. வண்டி ஃபுல்லாகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஏசி மதுரை. இது செந்தாமரை பரமக்குடி சிவகங்கை போகிறது. அப்புறம் மதுரை, அங்கிட்டு 4 வண்டி மதுரை, அவ்வளோ கமுதி. அதுக்கு முன்னாடி எல்லாமே ராமேஸ்வரம் தான். மக்கள் கூட்டம் அதிகமாக தெரியுது பாருங்கள். ப்ராப்பராக செக் பண்ணி டைம் கொடுக்காம பாருங்கள். டிரைவர் வந்து எழுதிட்டுருக்கார் ஏசியும் போட்டு. அந்த இங்கேருந்து போகிற வண்டி இருக்கு இல்லையா, மதுரை ஏசி வண்டி, அதுக்கெலாம் வந்து மார்க் பண்ணிட்டுருக்கார் ஏசின்ட்டு. இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி ப்ராப்பராக கொடுத்து நல்லா இருந்திருக்கு. நிறைய தப்புகள் இருக்குது நம்ம சொன்ன மாதிரி. திருப்பூர் வந்துச்சாங்க. பிஆர்சி அரசு போக்குவரத்து கழகம் மதுரை திருப்பூர். பயங்கர வேகமாக இருக்கார்ல. மதுரை 1 to 1 சர்வீஸ். திருநெல்வேலி வண்டி, கேடிசி வண்டி ராமேஸ்வரம் போகுது. ஒளி திருச்செந்தூர், திருவைகுண்டம் நினைக்கிறேன், ஸ்ரீவைகுண்டம் வண்டி. திருச்செந்தூர் வழி தூத்துக்குடி, சாயல்வடி, ராம்நாடு. பக்கத்தில் பார்த்தா பிஆர்எஸ் நிற்கிது, ராமேஸ்வரம் போகிறது. திருநெல்வேலி வந்துருச்சு 675. திருநெல்வேலி ராமேஸ்வரம் வண்டி. வழி தூத்துக்குடி, ராம்நாடு, தூத்துக்குடி, ராம்நாடு, சாயல்வடி, தூத்துக்குடி. தாமிரபரணி டிப்போ. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டில் ஒரு முக்கியமான மீட் பண்ண போகிறோம்.
ஏன்னா ரொம்ப வருஷமாக அந்த பஸ் ஸ்டாண்டில் இந்த ரூட்டு எல்லாமே தெரியும். ராம்நாட் பஸ் ஸ்டாண்டில் இந்த வடிவேல் நான் மறக்க முடியாது. வடிவேல்ண்ணே வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். புது பஸ் ஸ்டாண்டில் உங்களை பார்க்குறோம். எப்படி இருக்குது பஸ் ஸ்டாண்டு? பஸ் ஸ்டாண்டு அருமையான பேருந்து. சரி. பஸ்ஸில் போகிறாங்க. திருச்சி வண்டி, தஞ்சாவூர் வண்டி, கும்பகோணம் வண்டி பாட்டு தனித்தனியாக ரேக் இருக்குது. சரி. மதுரை வண்டிக்கு தனியாக பிளாட்ஃபார்ம் இருக்குது. சரி. தீபாவளி நேரத்தில் அருமையான நல்ல பேருந்து. முதல்த்தூர் ரேக்கில் சொன்னாங்களே, கன்னியாகுமரியில வண்டி நிற்கிது. இந்த பக்கம் போட போகிறோம். எப்படி லாஸ்ட்லையா? சரி 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 சரி. நான் வரும்போது அண்ணன் சொன்னாப்புல, அண்ணே நாங்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரியில் ரேக்லைன் படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. சரி, இந்த பஸ் ஸ்டாண்டில் என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு? இல்லை இதான் குறை இருக்குது. பைக் ஸ்டாண்ட் இருக்குது. ஆனால் பத்தலையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே. அதெல்லாம் பைக் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே வந்து சுத்தமான ஆர்ஆர் வாட்டர் இருக்குது. ஆர்ஓ வாட்ரு ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆகிட்டா. சரி சரி சரி. நல்லா அருமையான சுத்தமாக நகராட்சி சுத்தமாக இருக்குது. சரி சரி. வேறு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? வேறு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்துக்கு பொதுமக்கள் பார்க்குற மாதிரி முன்னாடி வீடியோ டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது நான் அதாக ஆப்ரேட் ஆகலை. சரி சரி. அப்டேட் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு பார்க்குறதுக்கு? நல்லா இருக்கு. 2 வருஷமாக அந்த இதில் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்தீங்க. 2 வருஷம் அந்த தண்ணி கிளீனிக்லேயே கஷ்டப்பட்டீங்க. இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு அருமையான பேருந்து. இன்னொரு விஷயம் என்னென்னா, மக்களுக்கு வந்து உட்கார்றதுக்கான சீட் அரேஞ்ச்மெண்ட் இல்லை. ஃபேன்லாம் முன்னாடி போட்டிருக்கு. முன்னாடி போட்டிருக்கீங்க. ஆனால் இந்த பக்கம் கிடையாது. இந்த பக்கம் அது வருது. அப்படியா? சரி சரி சரி. நல்லா இருக்கு. டெவலப் பண்ணியிருக்காங்க. ரைட். ஓகே ஓகே ஓகே. விமானத்தில் வரப்போகுது. எங்கே வரப்போகுது? கீழக்கரை பக்கம். அப்படியா? கன்ஃபார்ம் ஆச்சு. ஓகே ஓகே. நன்றிண்ணா. இந்த பஸ் பாருங்கள், அறந்தாங்கி போகிறது. திருச்செந்தூர்லேருந்து போயிட்டுருக்கு. அறந்தாங்கி வண்டி. அறந்தாங்கிலேருந்து நைட்டு போயிருப்பாங்க திருச்செந்தூர். இப்போ காலையில் வந்துட்டுருக்காங்க. தூத்துக்குடி, சாயல்குடி, ராம்நாடு, தொண்டி, மீமசல், அறந்தாங்கி. சிக்கான இடங்க. இது பாருங்கள், இந்த பக்கம் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங்கு. பஸ் எல்லாம் உள்ளே வர்றாங்க. பஸ்ஸஸ்லாம் வெளியே எடுத்து போகிறாங்க. இது பாருங்கள், எவ்வளோ வண்டி நிற்கும் பாருங்கள். அடுத்தடுத்த வண்டி வெளியே எடுக்கும்போது வர்ற வண்டிக்கு வழி கிடையாது. கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபுல் ரவுண்ட் வந்தோம். பஸ் ஸ்டாண்ட் சுற்றி கவர் பண்ணோம். பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பஸ் ஸ்டாண்டை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ், அதோட மக்கள்லாம் நிறைய பேர் பயணிக்கிறாங்க, வந்துட்டுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. புது பஸ் ஸ்டாண்டு பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாம் பேக்கடாக தான் இருக்குது இப்போவே. இன்னும் பார்த்திங்கன்னா பீக் டைம் இல்லை. பீக் டைம்னா உண்மையிலே இந்த இடம் அந்தளவுக்கு இந்த இடம் ஒரு பெண்டு இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கிங் கவராக இருக்குது. இந்த இடம்லாம் ஃப்ரீயாக இருக்குது. நான் இப்படி இந்த பக்கம் போகிறது கொஞ்சம் இதாக இருக்குது. நிறைய பஸ் டிரைவரில் என்ன சொல்கிறாங்கன்னா, தனியாக ரேக் இருக்கும், டெடிக்கேட்டட் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். முதல்த்தூர், கமுதி இதுக்கெலாம். அதெல்லாம் இப்போ கிடையாது. கமுதி முதல்த்தூருக்குலாம் அவங்களுக்கு பஸ் இருக்குது. ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ரேக்லேயோ இல்லை தூத்துக்குடி ரேக்லேயும் படி போடுறாங்க. பின்னாடி வர்ற அவங்க வண்டி பார்த்தீங்கன்னா எடுக்க சூழ்நிலை ஏற்படுது. அந்த மாதிரி இருக்குது இடத்துக்கெல்லாம். நிறைய சேர் போடுறாங்க. சேர் போடுறோன்னா மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணணும். எல்லாம் பிளாட்ஃபார்மில் உட்காந்துடுறாங்க. பஸ்ஸஸ் வந்து எழுந்து போகிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. திருப்பூர், ஏர்வாடி திருப்பூர் இருக்காருங்க. 3வது வண்டி. 1 ஹவரில் 3 வண்டி வந்துடுச்சு. பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சரியாக திட்டமிடலைன்னு ஒரு டவுட் வருது. ஏன்னா உங்களுக்கு ராமேஸ்வரத்துக்கு 5 பிளாட்ஃபார்ம் இருக்குது, மதுரைக்கு 4 இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1 to 1 5 இருக்குது. மொத்தம் 10 ரேக் பார்த்தீங்கன்னா 2 ஊருக்கு கொடுத்துருக்காங்க. மீதம் உள்ள ஊருக்கெலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், பழனிக்கு ஒரு ரேக் கொடுக்கலாம், தேனி, குமுளி, கம்பம் ஒரு ரேக் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். இப்போ கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு ஒரு ரேக் கொடுக்கலாம். அந்த மாதிரி பிரித்து கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். மொத்தத்தில் கொடுத்துட்டு கோயம்புத்தூர், குமுளி, திருப்பூர், ஈரோடு சொல்லி ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ரேக்கில் வந்து இப்போது ஒரே நேரத்தில் 2-3 பஸ்ஸும் வந்து வச்சுக்கலேன், கஷ்டமாயிடும். இப்போ திண்டுக்கலுக்கு வண்டி வருது, பழனிக்கு வருது, இல்லை திருப்பூருக்கு வருது, ஈரோடுக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து மதுரை ரேக்லையும் போட முடியும். கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கலாம். இந்த பக்கம்லாம் சும்மா ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த பக்கம்லாம் ஃபஸ்ட்டு 3 ரேக்கு. போன பழைய பஸ் ஸ்டாண்டு கொடுத்த ரேக்லாம் இந்த புது பஸ் ஸ்டாண்டில் கிடையாது. குறிப்பாக கமுதி, அருப்புக்கோட்டை, முதல்த்தூர் அந்த மாதிரி ஊருக்குலாம் பார்த்திங்கன்னா ரேக் கிடையாது. தூத்துக்குடி வருதாருங்க ராம்நாடு வண்டி. ராம்நாடு மொபைல் பிரான்ச். பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்ருக்கேன். புது பஸ் ஸ்டாண்டு. நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டை பார்க்கலாம். ஓகேங்களா? பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டு சுற்றி பார்த்துருப்பீங்க. இதே நேரத்தில் பழைய பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே பஸ்ஸஸ் நிற்கிதா, மக்கள்லாம் இருக்காங்களா, விரிச்சு வழி கிடக்கா அப்படின்ட்டு. நம்ம பார்த்துட்ருக்கிறது
ராம்நாடு ஓல்டு பஸ் ஸ்டாண்டு இப்போ உள்ள கண்டிஷனை பாருங்கள். ஸோ அவ்வளோ காலி ஆகிடுச்சு, கடைகள்ல இருந்து காலி ஆகிடுச்சு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஓரத்தில் கடைகள் இருக்குது. ராமேஸ்வரம் போதில் பஸ்ஸெலாம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே போயிட்டு தான் போகிறாங்க. ஒரு பஸ் முன்னாடி போயிடுச்சு, அடுத்த பஸ் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் நிற்கிதா இருங்க, எல்லோ கலர் பஸ். ஸோ இங்கேயும் பேசஞ்சர் இருக்காங்க. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் ஃபியூச்சரில் வந்து ஒரு வணிக வளம் கட்ட போகிறாங்களாம். பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது பாருங்கள், காலியாக கிடக்கா, எவ்வளோ பிஸியாக இருக்கும், பரபரப்பாக இருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டு. அதுவும் காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும். அந்த கிழக்கு பகுதி போகிற ஏரியாக்கெலாம் பஸ் உள்ளே வந்துட்டு போகிறாங்க அந்த பக்கம். கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக அந்த பஸ் ஸ்டாண்ட் ரன் ஆச்சு. பஸ் போது வருங்க, ராமநாதபுரம் மண்டபம் போகிறது, அரண்மனைக்கு போகிறது, இங்கிட்ட தான் பஸ் வருவாங்க. மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிறவங்க, மதுரை, திருச்சி, மற்ற ஊர்லேருந்து ராமேஸ்வரம் போகிற பஸ்ஸில் இந்த பக்கம் தான் வந்து அப்படியே பேசஞ்சர் ஏற்றிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, புது பஸ் ஸ்டாண்ட் ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்டு. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான